அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு ஞாயிறு தியானத்திற்கு அழைக்கின்றோம். குறிப்பாக இந்த கோடை மாதமாகிய மே மாதத்தின் இறுதி ஓய்வு நாளாக இருக்கின்றபடியினாலே மீண்டும் ஒரு விசை ஆண்டவரை துதிக்கிறோம். கடந்த கோடையிலே பயங்கரமான வெயிலின் நிலைமையிலே பல்வேறு விதமான விளம்பர அறிக்கைகள் மத்தியிலே நம்மை ஆண்டவர் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வழிநடத்தி இந்த நாளை காணும்படியான கிருபையை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாள் தியானத்தை நீர் ஆசீர்வதியும். துவக்கு முதல் முடிவு பரியந்தும் என் தேவனாய் கர்த்தர் நாம் மாத்திரமே மகிமை அடைய கிருபைதான். இதை கேட்கின்ற அனைவரையும், அனைத்து குடும்பங்களையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதி. மீட்பர் இயேசு என்பது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பு நண்பர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நாமத்திற்கு மகிமையாக நம் மத்தியிலே கர்த்தருடைய பாடலை பாட வந்திருப்பவர் திரு ஐசக் அருள்மணி ஊழியர் ஐயா அவர்கள். நீண்ட நாட்கள் அவரை அழைத்திருந்து இன்றைய நாளிலே தான் அவருக்கு இந்த நேரம் கிடைச்சார் போல் தெரிகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே நம் மத்தியிலே பாட வந்திருப்பது மகிழ்ச்சி. HSS டீம் மற்றும் மாண்டனேய மக்கள் குழுவின் சார்பிலே அன்னார் அவர்களை மகிமையோடு வணக்கம் கூறி வாழ்த்து கூறி நன்றி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அவருடைய பாடலை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசித்தேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசித்தேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் என்னோடிருப்பார். இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் மர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லா ஆசை இப்பூவில் வேறே இல்லை. எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லா ஆசை இப்பூவில் வேறே இல்லை. எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத கிருபை அன்பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத கிருபை அன்பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய
பிதாவின் முகம் தரிசிப்பேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் வழியில் அருள்பணி. கிறிஸ்துவின் வழியில் அருள்பணி, மிஷன் வித் கிரைஸ்ட் ஸ்பிரிட் என்று சொல்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவின் வழியிலே அருள்பணி. அருள்பணி என்பது சொல்வதே இறைவனுடைய பணிதான். அருள்பணி கிருபை நிறைந்த பணி, அன்பு நிறைந்த பணி, ஆவியானவர் மனுமக்கள் மத்தியிலே செயலாற்றுகின்ற பணி. இந்த அருள்பணி என்பதுதான் திருச்சபையின் உயிர் மூச்சாக இன்று வரையில் நிலைக்கிறது. இந்த அருள்பணி இல்லையே திருச்சபை இல்லை. அநேகம் பேர் ஏதோ பிரசங்கிக்கிறோம், செல்கிறோம், வருகிறோம். இந்த நிலைமையில் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தலையின் மீது விழுந்த கடமை அருள்பணியை ஆண்டவருடைய வழியில் நின்று மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துக்கு போகும் பொழுது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும். ஆமாங்க ஐயா, எருசலேமுக்கு மட்டும்தான், இஸ்ரேல் நாட்டினருக்கு மட்டும்தான், யூத மரபுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அல்ல. இங்க சொல்றார் பாருங்க, அன்றியும் மனம் திரும்புதலும். மனம் மாற்றம் ஐயா, மத மாற்றம் அல்ல. இன்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி மத மாற்றம் அல்ல. என் மதத்திற்கு வந்துவிடு என்று யாரையும் கிறிஸ்தவ மதம் இதுவரை அழைத்ததே இல்லை. தவறாக புரிந்து கொண்டவர்கள் தவறாக சொல்லுகின்ற தவறான வார்த்தை இது. மனம் மாற்றம், தீமையான மனதிலிருந்து தூய்மையான மனதிற்கு மாற வேண்டும் என்ற ஒரே கருத்து தான் இந்த மனமாற்றம். ஆகவே இந்த மனமாற்றமும் பாவ மன்னிப்பும். மனமாற்றம் என்பது நான் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும், நான் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இதுதான் சொல்ற பாருங்க, மனம் திரும்புதலும் மனமாற்றமும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும், சகல உலகத்தில் உள்ள அத்துணை தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இதுதாங்க அருள்பணி. அருள்பணி என்பது, மெய்யான அருள்பணி என்பது என் மந்தையை பெருக்குவது அல்ல, என் திருச்சபை பெருக்குவது அல்ல, என் ஆலயத்தை இடித்து இடித்து பெரிதாக கட்டிக்கொண்டே போவது அல்ல. அருள்பணி என்பது மனம் திரும்ப வைக்க வேண்டும், மானிடர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும். இன்று எத்தனை பேர், எத்தனை திருச்சபைகள் மனம் திரும்புகின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா, அல்லது மனம் திரும்புதலை விட்டுவிட்டு வேறு செயலாக்கத்திலே ஈடுபடுகிறார்களா? சிந்திப்போம். முதலாவது மனம் திரும்புதல். மனம் திரும்புதலும் மன்னித்தலும், அதாவது பாவ மன்னிப்பை பெறுதலும் தான் இந்த அருள்பணியுடைய முக்கியமான நோக்கம். ஆகவே இந்த அருள்பணி என்பது ஏதோ ஒரு சுருக்கமான அல்லது சுருங்க சொல்லுகின்ற காரியம் அல்ல. ஒரு பெரிய ஆழ்கடல் போன்று நீந்துவது கடினம். ஆனாலும் கூட முடிந்த வரையிலே நீந்தி வெளியே வருவதுதான் அருள்பணியின் முக்கியமான திட்டங்கள். ஆகவே இந்த அருள்பணியை பற்றி நாம் சிந்திக்க போகின்ற வேளையிலே கர்த்தருடைய மெய்யான கிருபை, ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். முதலாவதாக அருள்பணி என்பது ஒரு அர்ப்பணிப்பாகும். மிஷன் வித் கமிட்மெண்ட் என்று சொல்கிறார்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். யோர்தான் மட்டும் அனுப்புகிறார். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை. இங்கதாங்க எலிசாவினுடைய அருள்பணியினுடைய அர்ப்பணிப்பின் காலங்கள் துவங்குகிறது. எலிசாவை நிறுத்துறதுக்காக எலியா பார்க்கிறார். நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்றார். ஆனா எலிசா என்ன சொல்றான், நான் உம்மோட கூடவே வரேன் அப்படின்னு சொல்றான். ஆகவே எலியாவின் கீழே அடங்கி இருப்பது தான் கர்த்தருடைய பணி என்று இங்கே உணர்கின்றான் எலிசா. இதுதான் அர்ப்பணிப்பு. அதே 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9-10 படிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, அர்ப்பணிப்போடு இருக்கின்ற எலிசாவினுடைய ஆர்வத்தை இங்கே காட்டுகிறது. அவர்கள் அக்கறை போன பிறகு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, இதுங்கதாங்க முக்கியமானது.
அருள்பணி என்பது ஒரு நல்ல ஒரு பயணம். இந்த பயணத்தை மேற்கொள்கிறான் எலிசாவை தடுக்கிறாரு எலியா. ஆனாலும் இவர் தொடர்ந்து மூடக்கூட வருவேன் என்று சொல்லி தன்னை தியாகம் செய்கிறார், அர்ப்பணிப்பு செய்கிறார். இந்த சூழ்நிலையில தான் எலியா அவருக்கு சொல்றாரு, நான் உன்னை எடுப்படுகின்ற நாளிலே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். செய்ய வேண்டியது, ஆமா, நான் போயிடுறேன், நான் போயிட போறேன், உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு எடுபட போறேன். இதற்கு முன்னதாக ஏன்னு சொன்னா இந்த எலியா எலிசாவுடைய அர்ப்பணிப்பு தன்மையை பார்த்தார், உண்மையான ஊழியத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், எது வேண்டும் சொல் நேசனே, உனக்கு எது வேண்டாம் என் நேசனே. மிக அழகாக எலியா எலிசா உனக்கு என்ன, வாட் யூ வாண்ட் என்று கேட்கிறாங்க. நிறைய பேர் நீங்க உலக வாழ்க்கையில கூட நான் போய் கொண்டு வரும்போது கூட உனக்கு என்ன வேணுங்க, நான் வெளிநாடு போறேன், வாங்கிட்டு வரேன். அதே போலவே இவன் சொல்றான், நான் அந்த உலகத்தை விட்டு எடுபட போகிறேன், உனக்கு என்ன வேணும் கேள். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். என்ன ஒரு மனுஷன் நினைக்கிறோம், என்ன பேராசை. எலிசா என்ன சொல்றான், எலியாவே, தலைவரே, அதிகாரியே, உங்களிடத்திலே எந்த அளவிற்கு ஆவி இருக்கிறதோ அந்த ஆவியினுடைய வல்லமை எனக்கு என்ன பண்ணமா இரட்டிப்பாய். ஐயோ, அவருக்கு 2% இருந்தா இவருக்கு 4%, அவருக்கு 90% இருந்தா அவருக்கு 180 விழுக்காடு. ஆகவே இவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் உண்மையான அருள் பணியின் துவக்க காலம். தன்னை முழுவதுமாய் எலியா தன்னை அர்ப்பணித்தார் ஆண்டவருக்காக. அவரை காட்டிலும் அதிகமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று எலிசா விரும்புகிறார். ஆகவே சொல்றாரு, உங்களுடைய ஆவியை போல 2 மடங்கு இரட்டிப்பான எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கிறோங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு மரிக்க போகிறான், சாக போகிறான். அப்படி சாக போகும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறான். நான் வாழ்ந்த வாழ்க்கையை போல நீங்களும் சிறப்பாய் வாழுங்கள். அதே நிலைமையிலே தான் இன்று எலியா எலிசாவை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொன்ன பொழுது இவன் கேட்டான், 2 மடங்காக எனக்கு ஆசீர்வாதம் வேணும். என்ன சொல்ற பாருங்க, படிங்க. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். ஆமாங்க, எளிதான காரியம் அல்ல, நீங்கள் அரிதான காரியத்தை கேட்டீர்கள். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில், உன்னை விட்டு சொல்ற ஒரு கண்டிஷன் போறார் பாருங்க, நான் எப்போ போறேனோ எனக்கே தெரியாது, நான் உன்னை விட்டு எடுபடும் நாளிலே என்னை நீ கண்டால், என்னை நீ பார்க்கணும், என்னை நீ பார்த்தையானால் மாத்திரமே உனக்கு என்ன பண்ணப்படும், கிடைக்கும், உனக்கு இந்த இரட்டத்தனையான வரம் கிடைக்கும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 1866 ஜான் கிப்சன் பேடன் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய பக்திமான் மனிதர்களை தின்னுகின்ற அனிவா தீவிற்கு போவதற்காக தன்னை அர்ப்பணித்தார். ஜான் கிப்சன் பேடன் என்று சொல்கிறவர் 1866 தன்னை அர்ப்பணிக்கிறார். எல்லாம் சொல்றாங்க, ஐயோ மனிதர் தின்றாங்களே, நீங்க அங்க போறீங்களே, எப்படி போறீங்க? அந்த காலத்துல மிஷினரி மாருங்க எங்கெங்க எப்படி போனாங்கன்னு தெரியாதுயா. தங்களை தாங்களே ஒப்படைத்தார்கள், தங்களை தாங்களே அர்ப்பணித்தார்கள், தங்களை தாங்களே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். அவ்விதமாகவே இந்த ஜான் கிப்சன் பேடன் என்று சொல்லுகிறவர் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். அங்க போயிட்டு அவர் என்ன பண்றாரு, சாட்சியாக மரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி போகும்போது அவருக்கு நண்பர் ஒருவர், டிக்சன் என்று சொல்கிறவர் அவருக்கு நண்பர். அவர் என்ன சொல்றாரு, ஏங்க அப்படி போறீங்க, உங்களை போன உடனேயே உங்களை வெட்டி சாப்பிட்டுருவாங்களே, அந்த அனிவா தீவிற்கு நீங்கள் போகாதீங்க, மக்களே உங்களை கொன்று இப்படியா பயம். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு பயம் இல்லை, ஏனென்று சொன்னால் என்னை முற்றிலுமாய், பக்தன் பாடுறானே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாக நான் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே அப்பவே நான் மரிப்பதற்கு தயாராய் ஆயத்தமாகிவிட்டேன் என்று சொல்லி இந்த ஜான் கிப்சன் சொல்றாரு, நான் அந்த அனிலா தீவுக்கு சென்று தான் தீருவேன். அந்த அனிவா தீவில எனக்கு என்ன வந்தாலும்
எது வந்தாலும் அப்படின்னு சொல்ற, என்ன நேரிட்டாலும், என் வாழ்க்கையை கொன்று போட்டாலும், என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கு முழுவதுமாய் இதாங்க அர்ப்பணி. ஆகவே மிஷன் என்று சொல்வது, அருள் பணி என்று சொல்வது அர்ப்பணிப்பாகும். நம்மை நாமே அர்ப்பணிக்கின்ற ஒரு பெரிய அர்ப்பணிப்பினுடைய. ஆகவே இந்த ஜான் கிப்சன் என்று சொல்லுகிறவர் மறிக்கின்ற தருவாயில அவரை யாரும் மனுஷனை பிடிச்சு சாவல, ஆனால் ஆண்டவருக்காக அவர் உழைத்தார். அவர் சொன்னாரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல வார்த்தை சொன்னார். ஐயா, இந்த உலகத்தில் சாதாரணமாக நான் மறிச்சிட்டுனா என் உடம்பு புழுதான் சாப்பிடும், ஆனால் அங்கே போய் மறித்தேன் என்று சொன்னால் என் உடலை மக்கள் சாப்பிடுவாங்க என்று அருமையாக சொன்னார் பாருங்க. ஆகவே மக்கள் உண்டால் என் வாழ்வு மரணத்தின் மூலமாய் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக மாறும் என்று சொல்லி மிக அருமையான ஒரு அர்ப்பணிப்பின் எண்ணத்தோடு சொல்கிறார். ஆகவே எலிசா கூட தன் வாழ்க்கையில தன்னை முழுமையாய் இறைவனுக்கு அர்ப்பணித்தார். நாம் எந்த அளவிற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம்? இப்படிப்பட்ட ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூடிய வாழ்க்கை நாம் நிறைவேற்ற முயற்சி செய்கிறோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? முதலாவதாக சிந்திப்போம். ஆகவே இந்த கிறிஸ்துவின் வழியிலே அருள் பணி என்று சொல்லும்பொழுது என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கத்தான் ஆண்டவர் வந்தார். ஆகவே அவருடைய வாழ்வினுடைய கடைசி பரியந்த நாம் பார்க்கும் பொழுது தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அருட்பணி என்பது தன்னையே கொடுத்தல், செல்ஃப் கிவிங் மிஷன். தன்னையே கொடுத்தல். அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நாம் வாசிப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். 7 பேரை இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். திருச்சபை உருவாகி வளர்ச்சி அடையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும் போது அருள்பணி என்பது தன்னையே கொடுத்தல். இங்க 7 பேர் உருவாக்குறாங்க. ஒன்று ஸ்தேவான், அப்புறங்க பிலிப்பையும், இரண்டாவது பிலிப்பு, பிரகோரையும், பிரேயக்கா, நிக்கானோரையும், தீமோனையும், பர்மோனையும், யூத மார்க்கமைந்தனான நிக்கேலா என்பவரையும், இந்த 7 பேரையும் உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக, ஆமாங்க, அவர்களை தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். இந்த அருள் பணிக்காக, இந்த கிறிஸ்துவின் பணிக்காக, இந்த உன்னத பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற அந்த மக்கள் மீது தலை மீது கைகளை வைத்து இவர்கள் ஜெபம் பண்ணி ஜெபித்து அனுப்புகிறார்கள். அப்படி ஜெபித்து அனுப்பும் பொழுது 8வது வசனம் என்ன ஆகுது பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாகவே அவர்கள் ஜெபித்து தலை மீது கரங்களை வைத்து ஜெபித்து அருள் பணிக்காக நம்மை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த ஸ்தேவான் விசுவாசத்திலே வல்லமையிலே பெருகி மக்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆகவே யார் ஒருவர் தன்னை முழுமையாய் ஆண்டவருடைய அருள் பணிக்காக அர்ப்பணிக்கிறார்களோ, கொடுக்கிறார்களோ, இந்த செல்ஃப் கிவிங் மிஷன் சொல்றாங்க. செகண்ட், இந்த செல்ஃப் கிவிங், தன்னையே பலியாக அர்ப்பணிக்க நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதை 10வது வசனம் படிங்க. அவன் பேசின ஞானத்தையும், அவன் எல்லாருமே யோசிக்கிறாங்க, எதிர்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஒருத்தராலையும் அவனை எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னு சொன்னா அவனுடைய அர்ப்பணிப்பு தன்மை, தன்னையே ஒப்பு கொடுக்கின்ற அர்ப்பணிப்பு தன்மை. முதலாவது அர்ப்பணிப்பு தன்மை என்பது ஒரு பெரிய, அதாவது தன்னையே அர்ப்பணிக்கின்ற தன்மை. இரண்டாவது தன்னையே கொடுக்கின்ற ஒரு தன்மை. ஆகவே ஸ்தேவான் தன்னையே கொடுக்க ஆயத்தம் ஆகிவிட்டதுனாலே யாருமே அவனை எதிர்த்து பேச முடியல. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 55-56 படிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து
மரணம், கடைசி நேரம். வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் நிறைந்திருக்கிறது மனுஷகுமாரன். முதல் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான் தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தன்னையே கொடுக்கிறான். பாட்டு ஒன்று பாருங்க, தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு. ஆகவே வாழை மரம் தன்னையே முழுசும் அடி முதல் முடி வரையிலே கொடுத்து விடுகிறது. அவ்விதமாகவே இந்த ஸ்தேவான் தன்னை முழுமையாய் அருள்பணியில ஈடுபடுத்துகிறதுனால் இன்று அருள்பணி என்று சொல்லிக்கொண்டு வருகின்றவர்கள் எத்தனை பேர் ஊழியத்தை செய்ய விரும்புகிறார்கள்? எதற்காக ஊழியம் செய்கிறார்கள்? தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார்களா? தங்களை முழுமையாய் கொடுக்கிறார்களா? செல்ஃப் கிவிங் மிஷன் என்று சொல்றோமே, இந்த மிஷன், இந்த அர்ப்பணிப்புக்கு தங்களை முழுமையாய் கொடுக்கிறார்களா? சிந்தித்து பார்ப்போம். படிங்க மறுபடியும். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த ஒரு காட்சியை காணுகின்ற பாக்கியம் தன்னையே கொடுக்கின்றவர்கள் தான், தன்னையே தியாக பலியா அளிக்கின்றவர்கள் தான். அதே 7ஆம் அதிகாரம் 60 வசனம் படிங்க. அவனோ முழங்கார் படியிட்டு தன்னை கொடுக்கும் பொழுது, தன் நிலை மறக்கும் பொழுது, தன் நிலை திறக்கும் பொழுது, இந்த அருள்பணியிலே தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவனுக்குரியதை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆகவே இதை படிங்க மறுபடியும் 60 வசனம். அவனோ முழங்கார் படியிட்டு எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க சாவடிக்கிறதுக்கு. ஸ்தேவான இவர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை, விசேஷம் 23ஆம் அதிகாரம் 34 நினைக்கிறேன், 23:34 இவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். அப்பன் இயேசு சொன்ன அதே வார்த்தையை, அப்படியானால் அருள்பணிக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவருடைய நிலைமை, தன்னை கொடுத்தவருடைய நிலைமை, இயேசுவானுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நிரம்ப வருகிறது, முழுவதும் நம்மை ஆட்கொள்கிறது. ஆகவே இயேசு என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை அவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக நாம் பார்த்தோம் அருள்பணி என்பது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. இரண்டாவதாக அருள்பணி என்பது தன்னையே செல்ஃப் கிவிங் மிஷன். இந்த மிஷன் என்பது தன்னையே அளிக்கின்றது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஆகவே இந்த ஸ்தேவான் உணர்ந்திருந்தான், என்னை பலப்படுத்துகிறவர் அவர். நான் பலனடைகிறது என்னுடைய உணவினால் அல்ல, சக்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, உலகீக ஞானத்தினால் அல்ல, பல்வேறு வரங்களினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிறவர் அவர்தான். அவருடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் செய்ய. நான் என்ன நினைக்கிறேனோ, இந்த உலகத்தில் எது எது நடக்க வேண்டும் நினைக்கிறாரோ கர்த்தர், அவை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அருள்பணியை நாம் யாருமே லேசான ஒரு காரியமாய் நினைக்க வேண்டாம். அருள்பணி என்பது தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தல். அருள்பணி என்பது தன்னை முழுவதுமாய் கொடுத்தல். மூன்றாவது அருள்பணி என்பது சாட்சியுள்ள அருள்பணி. அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிப்புங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. அருள்பணி என்பது தனியாக வருகின்ற ஒரு செயல்பாடு அல்ல. விட்னஸிங் மிஷன் என்பது தனியாய் வருவது அல்ல, தேவ ஆவியானவர் கொடுப்பது. அதான் சொல்றாங்க, தேவ ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. நீங்கள் முதலாவது பலன் அடைகிறீர்கள். இந்த சரீர பிரகாரமான பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன் உங்களை ஆட்கொள்ளுகிறது. நித்திய வாழ்வின் பலன் உங்களை ஆட்கொள்கிறது. இந்த உலகீக பலன் எல்லாம் உங்களை விட்டு போய்கிறது. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயமனை ரட்சியாது தாவீது ராஜா சொன்னதை போல, இந்த உலகத்திலே எனக்கு இத்தனை குடும்பங்கள் சாட்சி இருக்கிறது, இத்தனை குடும்பங்கள் பலன் இருக்கிறது, இத்தனை குடும்பங்கள் எனக்கு வைராக்கியமாக என்னடே தாங்குகிறார்கள். இவை எல்லாம் அகன்று என்ன பண்ற பாருங்க, எருசலேமிலும் ஆவியானவர் நம்மை தாங்குவதனாலே நாம் எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சொல்றார். ஒரு சில இடங்களை சொல்லியே வந்தவர் கடைசியா சொன்னாரு, பூமியின் கடைசி பரியந்தம், கிழக்கு துவங்கி மேற்கு வரை,
கிழக்கு துவங்கி மேற்கு வரை, வடக்கு துவங்கி தெற்கு வரை எங்கெங்கே இருக்கிறதோ எல்லா இடத்திலேயும் என்னுடைய சாட்சி செல்ல வேண்டும். இப்படி நினைக்கிறவர்கள் தான் அருள்பணி செய்கிறதற்கு உன்னதமானவர்கள். அருள்பணி என்பது சாட்சி பகர்தல். சாட்சி பகர்கின்ற வாழ்க்கை தான் அருள்பணி. மத்திய ஆப்பிரிக்காவிலே ஸ்டான்லி என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் வாழ்ந்து வந்தார். ஸ்டான்லி என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் மத்திய ஆப்பிரிக்காவிலே. அவர் உண்மையாகவே அருள்பணி செய்கின்ற ஒரு நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றினார், தன்னுடைய வாழ்க்கையை பகிர்தலாய் மாற்றினார், தன்னையே கொடுத்தார், தன்னையே அர்ப்பணித்தார். அவரோடு கூட லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகின்ற ஒரு நண்பரும் இருந்தார். கொஞ்ச நாள் இருந்துட்டு லிவிங்ஸ்டன் சொன்னார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஸ்டான்லியும் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அப்போது இந்த ஸ்டான்லி என்றவர் சொல்கிறாரு, இன்னும் சில நாட்கள் நான் லிவிங்ஸ்டன் அங்கே உன்னிடத்திலே இருப்பேனானால், தங்கி இருப்பேனானால் என்னை முற்றிலுமாய் நீங்கள் மாற்றி விடுவீர்கள். இதாங்க சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது பிறரை மாற்றுகின்ற வாழ்க்கை. பிறரை மாற்றுகின்ற வாழ்க்கை. அப்படி வாழ்க்கையிலே காணுகின்ற எல்லா நடத்தைகளும் மாறி நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாய் மாறுகின்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்க்கையில காணுகின்ற ஒரு காரியம். ஆகவே சாட்சியாக வாழ்கின்றவர்களும் இரத்த சாட்சியாய் மரிக்கின்றவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில அருள்பணி என்பது சாட்சி பகர்தல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அருள்பணி சாட்சி பகர்தல் நம்முடைய வாழ்க்கை பிறகு சாட்சியாய் முதலாவது காணப்படுகிறதா சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிறருக்கு சாட்சி உள்ள காரியங்கள். என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது தன் வாழ்க்கையையே ஒரு சாட்சியாக மாற்றினார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு சாட்சியாய் மாற்றினார். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தவர்கள் அவரை பார்க்கவில்லை, அவரில் ஆண்டவராகிய இயேசுவை, அவருடைய வல்லமையான ஆவியை பார்த்தார்கள். ஆகவே நீங்களும் நானும் கூட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மை அல்ல, நம்மிலே ஆண்டவரை காணுகின்ற வேணும். ஆண்டவரை காண வேண்டும், அதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆகவே நான்காவதாக அருள்பணி என்பது அனுப்புகின்ற பணி. முதலாவதாக அருள்பணி என்பது தன்னை அர்ப்பணித்தல். இரண்டாவது அருள்பணி என்பது தன்னை ஒப்பு கொடுத்த, தன்னை கொடுத்தல். மூன்றாவது அருள்பணி என்பது சாட்சி பகருகின்ற காரியம். நான்காவது அருள்பணி என்பது அனுப்புகின்ற பணி, சென்டிங் மிஷன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை தேவனை அனுப்புகின்றார். பரத்திலிருந்து இகத்திற்கு அனுப்புகின்றார். ஏன் சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி, உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் கடவுள் பிதாவிடத்திலிருந்து குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார். ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார். ஏண்டா இந்த மனுஷனை இந்த உலகத்தில் படைத்தோம், ஏன் இந்த மனித பிறகு உருவாக்கினோம்? இவர்கள் தவறு செய்கிறார்களே, மீறுதல் செய்கிறார்களே, பாவங்கள் செய்கிறார்களே, அநியாயத்தில் ஈடுபடுகிறார்களே, இவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, இவர்களை அழித்து விட்டாலே மேல் என்று நினைத்து கொண்டிருந்த நிலைமையிலே தான் என் ஆண்டவர் மீண்டும் இந்த மக்களை ரட்சிப்பதற்காக ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, உதயமான பொழுது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு வனாந்தரமான இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள், திரளான மக்கள் அவரை தேடி, எப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் சாலையிலே செல்கிறாரோ, எப்பெல்லாம் என் ஆண்டவர் வெளியே தோன்றி செல்கிறார்கள் மக்கள் மத்தியிலே, அப்ப எல்லாம் அவரை சூழ ஒரு பெரிய பாளையங்களே சென்று அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு, ஐயா நீங்க போக கூடாது, நிறைய அற்புதங்கள் செய்றீங்க, அடையாளம் செய்றீங்க, உடைய வாழ்க்கை எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, உடைய வாழ்க்கையில தூய ஆவியானுடைய ஏவுதலை பார்க்கிறோம், கிரியைகளை பார்க்கிறோம்,
ஆகவே நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஏராளமான அந்த ஊர் மக்கள் தடுக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் நான் உங்களுக்காக மாத்திரம் அனுப்பப்படவில்லை, மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, சாட்சியாய் வாழுங்கள் என்று சொல்லி, உங்களையே நீங்கள் பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்லி, அர்ப்பணிக்கின்ற செயலோடு ஈடுபட சொல்லி அநேக மக்களுக்கு என்னுடைய காரியங்களை நான் அறிவிக்க வேண்டும். ஆகவே நான் என்ன பண்றேன் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். இதற்காகவே ஆண்டவருடைய அனுப்புகின்ற பணி, சென்டிங் மிஷன் என்று சொல்கிறார்களே, பிதா குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினது அவரை குறித்து சொல்வதற்கும், அவரிடத்திலே மக்களை திருப்புவதற்கும், மனமாற்றம் அடைய செய்வதற்கும் தான் ஆண்டவர் அனுப்பினார். ஆகவே தான் சொல்றாரு, அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேனே தவிர உங்களோட உட்காந்து சாப்பிட்டுன்னு தமாஷா பேசிக்கின்னு ஜாலியாக இருக்கிறதுக்காக அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இன்று எத்தனை ஊழியர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த அனுப்புகின்ற பணியை, இந்த சென்டிங் மிஷினை செய்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை எப்படி இந்த உலகத்திற்கு அனுப்பி பாடுபடவும் பிறருடைய பாவங்களை மன்னிக்கவும் சுட்டி காட்டும் அனுப்பினீரோ, அதே போலவே நானும் அவர்களை. ஆகவே இன்று அருள் பணியாளர்கள் என்று சொல்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் குறித்து விரோதமாக பேசாதீங்கன்னு சொல்றோம், அவர்களை ஒன்றும் சொல்லாதீங்க ஏன்னு சொன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ற சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எதற்காக அனுப்புகிறார்? அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக. அருள் பணியார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான், பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்றேனா? என்னை முற்றிலுமாய் பிறருக்கு கொடுக்கின்றேனா? என் வாழ்க்கை சாட்சியாய் இருக்கிறதா? என் வாழ்க்கை இந்த அனுப்புகின்ற பணியை சிறமேற் கொண்டிருக்கிறதா? அது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். அந்த தூய ஆவியானவர் ஊதப்பட்ட அந்த தூய ஆவி இடத்துல இருக்கு. எல்லா இடத்திலையும் ஆர் யூ சேவ்டு என்று சொல்றோம். நீங்க ரட்சிப்படைந்தீங்களா சொல்றீங்க, நீங்க வந்தீங்களா வரலையா இப்படியா கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர ஒருவரையும் ரட்சிக்க முயல்வதில்லை. இது பெரிய பெரிய சாபக்கேடாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அருள் பணி என்பது அனுப்புகின்ற பணி. பிதா என்னை அனுப்பினது போல, அது 21ஆம் வசனத்தில் படிக்கிறா பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 21ல் படுற, பிதா என்னை எவ்விதமாய் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை போலவே நான் உங்களை அனுப்புகிறேன். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் படிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணப்படுத்தவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அப்போ அருள் பணியாளர் என்று சொல்லுகிறவர்கள் வியாதியை நீக்குவதற்கான வல்லமையை பெற்றிருக்கின்ற மாபெரும் மருத்துவர்கள். நல்ல டாக்டரை பார்த்தீங்களா? யார் கேட்கறது? ஊழியரை கேட்கிறார். ஐயா எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க மருத்துவத்திலே போங்க, இவரு ஆலோசனை சொல்றாரு. ஐயா அந்த ஆலோசனை வேணா, உங்களுடைய ஜெபம். ஏன் என்று சொன்னால், என் ஆண்டவர் அனுப்பினதே அருள் பணியாளர்களாய் உங்களை அபிஷேகம் செய்வதே பிறருடைய பாரங்களை, பிறருடைய பாவங்களை, பிறருடைய வியாதிகளை, பிறர் மேல் இருக்கின்ற பிசாசுகளை துரத்ததான் என் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை இந்த சென்டிங் மிஷின் என்று சொல்கிறார்களே, இந்த அனுப்புகின்ற பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். இது அநேகருடைய வாழ்க்கையில இந்த சென்டிங் மிஷின் என்பது காணுங்க. அநேக தன்னுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் 2000 வருஷங்களாக அருள் பணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முழுமையாக இந்தியாவிலே அருள் பணி செயல்பட்டதா என்று பார்த்தால் செயல்படவே இல்லை. ஒரு இடத்தில் கூட செயல்படவில்லை. ஒருவேளை சொல்லலாம், நாங்க ஒரிசாக்கு அனுப்புறோம், பீகாராக, எந்த இடத்துலையுமே செய்யல. ஏன்னு சொன்னா, அருள் பணியானது உண்மையான அருள் பணியாய் அனுப்பப்பட்டால் அது ஒரு சவால் நிறைந்த பணியாக இருக்கும். ஐயா அங்க போய் செத்துட்டாரு, அடிச்சிட்டாங்க, அதுவல்ல. ஜாதியின் ஏற்றத்தாழ்வுகள் இன்றும் இந்தியாவிலே காணப்படுகிறதே,
இதை நீக்குவதற்காக உங்கள் அருள் பணி மூலமாய் என்ன செய்தீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். 2000 வருஷமா ஜாதிகள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வேதங்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மார்க்கங்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று சொல்லுகிறோம், வரதட்சணை கொடுமை வேண்டாம், வரதட்சணை வாங்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவனை தான் வரதட்சணை வாங்குறான், இன்னைக்கு கிறிஸ்தவனை வரதட்சணை கேட்கிறான். இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க, பொருளா கொடுங்க, பணமா கொடுங்க, நகையா கொடுங்க. என்னையா இது? என் ஆண்டவர் சொன்னாரே, நீ அருள் பணியாளர் என்று சொன்னால் யூ ஆர் ஆல்ரவுண்டர். அருள் பணியாளர் ஒரு எந்த விஷயத்தில் எல்லா பன்முகத்தன்மை கொண்டவர், ஜாதியினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகின்றவர், வரதட்சணை கொடுமைகளை நீக்குகின்றவர். நேரம் பார்க்கிறாங்க. இன்னைக்கு நேரம் பார்த்தல் பெரிய பெரிய விசுவாசிகள் வீட்டில் கூட இது எனக்கு நல்ல நேரம் இல்லை, அப்படி என்ன கெட்ட நேரமா? என் ஆண்டவர் படைத்த அனைத்து நேரமும் நல்ல நேரமே, நல்ல நேரமே. இந்த குருட்டு நம்பிக்கை இன்னைக்கு அநேகரை பிடித்து சிங்களாடு விடுகிறது. காரணம் என்ன? அருள் பணியாளர்கள் தன்னுடைய அருள் பணியை உணர்ந்து செய்யவில்லை, உணர்ந்து செய்யவில்லை, அந்த உணர்வு இல்லை. ஆகவே விசுவாசிகளிடம் நாம் என்ன இருக்கிறோம்? இந்த விதமான இயேசு விசுவாசிகளிடம் என்ன கேட்கிறார்? நல்ல முதல்ல கேட்கிறாரு இயேசு. யாருன்னா ஒருத்தர் போனோன்னு ஒரு விசுவாசி இடத்துல அல்லது ஒரு அருள் பணியாளத்தில் போயிட்டு, ஐயா என் குடும்பத்தில் இந்த விதமான கஷ்டம், இந்த விதமான நஷ்டம், இந்த விதமான பிசாசின் தொல்லை. உடனே என்ன சொல்றாரு? இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுதலை தருகிறார், இயேசு காப்பாற்றுகிறார் சொல்றியே, அந்த இயேசு இவர்களை காப்பாற்றுகிறாரா? சிந்தித்து பார்த்தாய் அருள் பணியாளர்கள்? இல்லையே. ஏண்டான்னா அவங்க உங்களை நம்பி வராங்க, உங்களை நம்பி வராங்க. இயேசுவிட நீங்க பேசுவீங்கன்னு வராங்க. இயேசுவிடத்தில் நீங்க பேசுறதும் கிடையாது, இவரிடத்துல நல்ல வார்த்தையை சொல்றதும் கிடையாது. உங்களுடைய செயல்பாடுகளினாலே சிக்கல் தான் உருவாகிறது. சமுதாயத்திலே சிக்கல், ஐயா சமூகத்திலே சிக்கல், சட்டத்திலே சிக்கல். இன்று அருள் பணியாளர்கள் தன்னுடைய அருள் பணியை செய்வது சரியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உடனே நான் சொல்றோம், நம்மிடத்தில் தேவை என்று வருகின்றவர்களுக்கு நாம் சொல்கின்ற முதல் காரியம், இயேசு நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார். ஆகவே உங்களுக்கு இயேசு உயர்ந்தவராய் காணப்படுகிறார். நீங்க வாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வாங்க, ஜெபிங்க சொல்றேயா, ஞானஸ்தானம் பெருங்க சொல்றோம், அடுத்தது காணிக்கை கேட்டு வாங்கிக்கிறோம். இதுதான் நம்முடைய அருள் பணியாளர்கள் செய்கின்ற அருள் பணி செயல். ஆனால் இந்த அருள் பணி என்பது தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கின்ற அருள் பணியாய் இருக்கிறதா? இயேசுவை தவிர, பவுலை தவிர உண்மையான அருள் பணியை செய்தவர்கள் எவருமே இல்லை என்பது இன்றைய வரையிலே சாட்சியாய் காணப்படும். ஏனென்று சொன்னால் அருள் பணி என்று சொன்னால், அந்த உன்னத பணி என்று சொன்னால் மருத்துவத்திலே போய் என்று பிறரை சுட்டி காட்டுவதில்லை, நாமே சுகப்படுத்த வேண்டும். என் ஆண்டவரிடத்திலே வந்த அனைத்து வியாதிஸ்தர்களும் சுகமானார்கள். பவுல் அப்போஸ்தலரிடத்திலே சென்றவர்களும் சுகமானார்கள். அவர்களே அவர்களை குணமாக்கி கொண்டார்கள். இது அருள் பணி என்று சொல்லுகின்ற நமக்கு வேதனைகளும் சோதனைகளும் நோய்களும் வருகிறதே. காரணம் என்ன? நாம் நம்முடைய அருள் பணியை ஒழுங்காக செய்யவில்லை, உன்னதமாக செய்யவில்லை, அர்ப்பணிப்பு தன்மையோடு செய்யவில்லை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அருள் பணி என்பது கிறிஸ்துவு நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய உன்னதமான ஒரு பணி. அந்த பணியை செய்ய வேண்டுமானால் அர்ப்பணிப்பு தன்மையோடு செய்ய வேண்டாம். இரண்டாவது, பாதி செய்து பாதி நமக்காக வச்சுக்கல, தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கின்ற பணி. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் சாட்சியாக இருக்கணும். ஐயா, ஐயர் மகன் இப்படி இருக்கிறாரே, ஊழியர் மகன் இப்படி இருக்கிறாரே, அப்படி சொல்லக்கூடாது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை, உண்மையான கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாமும் நம்முடைய குடும்பமும் இவ்விதமான ரட்சிப்பின் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பம் எவ்விதமாய் உன்னத பணியை செய்கிறதா? அதான அருள் பணி. அது மட்டுமல்ல, நம்மை முழுமையாய் அனுப்புகின்ற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? ஒட்டு மொத்தத்திலே பார்க்கும் பொழுது அருள் பணியின் ஆளர் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆல்ரவுண்டர். எல்லா தன்மையும் தெரிந்தவர், எல்லா நிலைகளையும் அறிந்தவர், எல்லா சூழ்நிலை உணர்ந்தவர். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு அருள் பணியாளர் இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும். அவ்விதமாய் செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன். தலைகளை தாக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். அருள் பணியாளர்கள் ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய உன்னதமான சீடர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் சார். அருள் பணியாளர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவின் வழியிலே அருள் பணி ஆற்றும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய், கிறிஸ்துவத்தினுடைய வாழ்க்கையை அங்கீகரித்தவர்களாய், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாய் அருள் பணியாளர்கள் மாற்றமடையும் பொழுது மாத்திரமே அவருடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு தன்மையும், ஆண்டவரை தங்களை ஒப்புக் கொடுக்கின்ற தன்மையும்,
சாட்சியாய் வாழ்கின்ற தன்மையும் தங்களை தாங்களே அனுப்பி கொள்கின்ற ஒரு உன்னதமான பணியும் கிடைக்கிறது, நிறைவடைகிறது சுவாமி. ஆகவே ஒவ்வொரு அருள்பணியாளர்களும் தங்களை அருள்பணியாளர்கள், தங்களை ஊழியர்கள், தங்களை விதமான உயர்வாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் முதலாவதாக என் இயேசுவுக்குள்ளதாக அடங்கி ஒடுங்கி வாழ்ந்து அவருடைய இரக்கங்களை பெற்று, நம்பிக்கையை பெற்று, உன்னதங்களை பெற்று அனுபவித்து தங்களுடைய வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கிருபைதார். செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் நம்முடைய திருச்சபை மக்களோடும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள் நிலைத்திருந்து நம்முடைய அருள் பணியை உண்மையான அருள் பணியை மாற்றி தருவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.